Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கத்துக்குள்ள எப்போது சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போது விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஆமென். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆமென். பரத்திலிருந்து ஆண்டு உங்களுக்கு ஜெயத்தை அனுப்புவார். ஆமென். பிரவீன், உங்களுக்கு ஆண்டு சொல்றார், பரத்திலிருந்து உங்களுக்காக ஜெயம் வருது, ஏசப்பாட்டிருந்து ஜெயம் வருது. ஆமென். எந்த திசையிலிருந்து ஜெயம் வருதுன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. எந்த திசையிலிருந்து வராவிட்டாலும் கர்த்தருடைய தேவன், கர்த்தராகிய தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை அனுப்புவார். வசனம் சொல்கிறது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, யோசபாத் ராஜா ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு விரோதமாக ஏராளமான ஜனக்கூட்டம் அவருக்கு எதிராய் வந்ததாம். அவரை யுத்தம் பண்ண அந்த தேசத்தை கைக்குள்ள ஏராளமான கூட்டத்தார் அவரை எதிர்த்து வந்தார்களாம். அவர் பண்ண ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் ஏசப்பாவை நோக்கி பார்த்தார். ஆமென். ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நான் கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஜெயத்தை தருவார். ஆமென். அந்த நாட்கள்ல யோசபாத்துக்கு, ராஜாக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். அவர் பண்ண ஒரே ஒரு காரியம், என்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. அதே போல இன்னைக்கு யாருக்கு ஜெயம் வேணுமோ ஏசப்பாவை நோக்கி பாருங்க, ஏசப்பாட்டிருந்து ஜெயம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.